வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. அதாவது பேன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்புன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேன் கார்டை பார்த்தோம்னா ஆதார் கார்டு போலவே ஒரு முக்கியமான ஆவணமாக பயன்படுத்திட்டு வரோம். இந்தியா முழுவதுமே இந்த பேன் கார்டை வச்சு தான் வருமான வரி செலுத்துகிறோம். ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். 50,000க்கு மேலே பண பரிவர்த்தனை செஞ்சாலும் இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு போலவே பேன் கார்டை ஒரு அடையாள அட்டையாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த பேன் கார்டு குறித்து வருமான வரித்துறையினர் புதிய வழிகாட்டுதல் வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, யாரெல்லாம் பேன் கார்டு அப்படிங்கிறத நீங்கள் ஆதார் கார்டை பதிவு செஞ்சு அந்த ஐடியை வாங்கி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு பேன் கார்டோட லிங்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா வருகிற டிசம்பர் 31, 2025க்குள்ளே அனைவருமே இணைச்சிருக்கணும். பேன் கார்டு கூட நீங்கள் இன்கேஸ் ஆதாரை இணைக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த வருமான வரி கட்டுறது முடியாமல் போயிடும். அதற்கு பிறகு உங்களுடைய நிதி பரிவர்த்தனைகள் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் 2 பேன் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் உடனடியாக ஒரு பேன் கார்டை சரண்டர் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட 2 பேன் கார்டு இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா 10,000 அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதோடு உங்களுடைய பேன் கார்டை செயலிழக்க செய்யவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம், எப்படி பேன் கார்டை அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு கூட நாம் சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் கார்டு 2.0 அப்படிங்கிற QR கோட் ஸ்கேன் முறை அமலுக்கு வந்திருக்கு. ஸோ அதன் மூலமாக அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் இந்த 2 வழிமுறைகளையும் மறக்காமல் கவனத்தில் வச்சுக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் மக்களே, இது போன்ற உண்மையான கவர்மெண்ட் அறிவிக்கின்ற அறிவிப்புகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.